கிளைண்ட்டும் ஹாப்பி, நானும் ரொம்ப ஹாப்பி. எதுக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி இதை கேளுங்க. ஹாய் ப்ரோ, என் நேம் ஐஸ்வர்யா. ரீசெண்டாக தான் உங்கள்கிட்ட ஃபிட்னஸ் கோர் ஜாயின் பண்ணியிருந்தேன். நிறைய ஃபிட்னஸ் வீடியோலாம் பார்த்துருக்கேன், பட் ஆனால் எனக்கு எதுவும் செட் ஆகலை. சரி, உங்ககிட்ட கேட்கலாமேன்னு தான் நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணேன். நீங்கள் வந்து பேசுனதுக்கு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது. சரி, உங்ககிட்ட ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் நான் நினச்சி கூட பார்த்தேன், எனக்கு 1 வீக்கில் 2 kg குறைஞ்சிருக்கு. அதனால் நம்பவே முடியல. ஆக்சுவலி நான் ஒரு ஃபீடிங் மதர். எனக்கு பேபி பிறந்து 10 month தான் ஆகுது. அதனால் குறைக்க முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. பட் ஆனால் 2 kg குறைய நான் நினச்சி கூட பார்க்கல. நீங்கள் கொடுத்த டயட் பிளானும் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஹோம் ஃபுட்ஸ்ன்றதால என்னால் ஈஸியாகவும் ஃபாலோ பண்ண முடிஞ்சது. இவங்களுக்கு குழந்தை பிறந்து வெறும் 10 மாதம் தான் ஆச்சு. இவங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணோம், அதுவும் ஹெல்த்தியாக சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்றது மட்டும் தான் இவங்க போல இருந்துச்சு. அதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நார்மலாக வீட்டில் குக் பண்ணுற ஃபுட்டும் சிம்பிள் ஒர்க் அவுட்ஸ் மட்டும் தான் கொடுத்தேன். ஸ்டார்டிங்கில் பேக் பெயின் இருந்துச்சு இவங்களுக்கு. ஸோ பெயினை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரெச்சஸ் கொடுத்தேன். ஸ்ட்ரெச்சஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணாங்க. போஸ்ட்மார்ட்டம் பீரியடில் வெயிட் லாஸ் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது. ஸோ மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் இவங்க இருக்க வீக்னஸை தூக்கி போட்டுட்டு நான் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்லி கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் டெலிவரிக்கு அப்புறம் நான் வெயிட் லாஸ் பண்ணேன், என்னால் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும், ஹெல்த்தியாகவும் சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஹோம் ஃபுட்ஸ்லேயே பண்ணலாம். ஸோ நீங்கள் ரெடி, நான் ஜஸ்ட் டிஎம் பண்ணுங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட் த டயட்.